இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ண காய்கறிகள். இது செவ்வாழை மரத்தோடைய பூவு. வெள்ளரிக்காய் சைஸ் தான் இருந்தது அந்த வாழைப்பூ. காரணம் அந்த மரம் வச்சு 1½ வருஷம் ஆகப்போகுது. அந்த ஆடி காற்றுக்கு இந்த மரம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அதனால அது பூ விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதில் பூலையும் சத்து கம்மியாக இருந்தனால சின்ன பூவாக தான் வந்திருக்கு. கொலை கூட 3 சீப்பு தான் வாழை சீப்பு விட்டுருந்தேன். மீதியெல்லாம் பூவை வெட்டி எடுத்துட்டேன். அப்புறம் வெள்ளரிக்காய் வந்து இது ஒரு வெள்ளரி பழம் வாங்கி விதை போட்டிருந்தேன். அது தானாக முளைச்சி வந்துருச்சு. நிறையா செடி முளைச்சி வந்ததுனால வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டுக்கு வாலுக்கு வெளியே தான் இந்த வெள்ளரிக்காய் செடியை நான் வச்சுருக்கேன். எங்கள் உதவியாளர் அண்ணன் வெளியே ஊனி வச்சிட்டாரு. நிறையா செடி இருந்ததை பறித்து அதில் நிறையா பிஞ்சு விட்ருக்கு. பிஞ்சு இப்போ தான் பறிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வாலுக்கு வெளியே பக்கத்தில் இடம் இருந்தது. ஸோ அதில் நட்டி வச்சாச்சு. அப்புறம் கீரை வந்து நான் எப்போவுமே வந்து ஒரு தொட்டியில் ஒரு கீரை தான் வைப்பேன். ஸோ நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வரும். அதனால் இது அரைக்கீரை, அப்புறம் இது 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 மணத்தக்காளி கீரை. இன்றைக்கி மிக்சட் கீரை கூட்டு தான். இது தண்டு கீரை. இந்த 3 கீரையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி கூட்டு வச்சேன். அப்புறம் வாழைப்பூ வச்சு குழம்பு வச்சாச்சு. இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.